இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் எவ்வளோ சுருக்கமாக நான் சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் விழித்திருக்கணும். ஆமேன். நம்மெல்லாம் வாழ பிறந்தவங்க, அநேகரை வாழ வைக்க பிறந்திருக்கிறவங்க. ஆமேன். நம்மெல்லாம் யாரு? கிறிஸ்து. நம்மளாம் யாரு? கிறிஸ்து தானே. தலையாவது ஆட்டுங்களேன். ஹல்லேலூயா. நான் நேற்று ஒன்று சொன்னேன், இது வந்தவங்களுக்கு தெரியும். செய்கிறீங்களான்னு பார்ப்போம். சூப்பர் தம்பி, சூப்பர் தங்கச்சி. ஏதாவது புரிஞ்சுச்சா யாருக்காவது? வந்தவங்களும் உஷாராயிட்டாங்க பாருங்க. ஏன் தெரியுமா? உங்களை ரொம்ப ஹம்பிள் ரெக்வெஸ்ட், உங்களை கெஞ்சி கேட்குறேன். உலகம் தெரியுதோ இல்லையோ, இயேசு உங்களுக்கு தெரியட்டும். ஒரு நாள் இந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி தலை மட்டும் குனிஞ்சிடாதீங்க. ஸ்கூலில் 35 எடுத்தா பாஸு. ஆனால் வேதம் சொல்லுது, ஒருவன் நியாயப்பிரமாண புத்தகத்தை அறிந்து அவைகளில் ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும் அவன் குற்றவாளியாய் தீர்க்கப்படுவான் போட்டிருக்கு. உங்களை கெஞ்சி கேட்குறேன், வசனம் தெரியல அப்படின்னா நரகம்தான். நான் இந்த மழுப்பி பேசுறதுல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களை வந்து குஷி பண்ணிட்டு தேவ ராஜ்யத்தை தேடிட்டீங்கன்னா ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கூட கூட வரும். ஏன் நின்னும் அப்படின்னா, வேதம் சொல்லுது, இந்த வார்த்தையை திறக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் சொல்லி நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு முன்னால ஜனங்கள் எழுந்து நின்னாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சல்யூட் அடிக்கிறோம் தெய்வத்துக்கு, தேவனை ஹானர் பண்றோம். அந்த நல்ல காரியம் எப்பவுமே இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப எல்லாருமே எழுந்து நில்லுங்க, பரவாயில்ல. சிலர் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வராம வந்திருப்பீங்க, பரவாயில்ல. யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை கேட்டு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம பார்ப்போம். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வை நான் குப்பையாய் எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வை நான் குப்பையாய் எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் பேசும், உடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. வார்த்தையின்படியே வாழ ஆவியானவர் எங்களுக்குள் நீர் போதித்து எங்களை நிலைநிறுத்தும். அப்பிரயோஜனமானவன் கடமையை செய்ய தேவ இரக்கம் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். கொஞ்சம் வேக வேகமா நீங்க வாசிக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கு மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஐயா உட்காருங்க. நிக்கிறீங்க மாதிரி இருக்கு. நிக்கிறீங்களா உட்கார்ந்து இருக்கீங்களா?
மார்த்தாள் இயேசுவை சத்தமா இயேசுவை இங்கு ஏற்றுக்கொண்டவங்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளவுதானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டவங்க சொன்னா போதும். என்னன்னா இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். நான் சொல்றது நீங்க நல்லா கவனிச்சா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிறோம், கரெக்டா? அப்ப சைக்கிள்லாம் இருந்திருக்குமா? பைக் இருக்கா? கார் இருந்துச்சா? 2000 years பிஃபோர் வைஃபை கனெக்ஷனு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பீஸா, பர்கர், கேஸ் ஸ்டவ் ஏதாவது இருந்துச்சா? 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 2000 வருஷம் கழிச்சு நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு என்னன்னா ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது, இந்த வேத வசனத்துல இப்படி ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லை, எந்த விதமான மாடர்ன் காரியமும் இல்லை, எந்த விதமான நாகரிகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்த ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த குடும்பத்தையும் இப்போ உனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற இந்த குடும்பமும் ஏற்றுக்கொண்டதற்கும் வித்தியாசத்தை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாரு. நாகரிகமே இல்லாத உலகங்க. இன்னைக்கு யாராவது நம்ம அடுப்பு வச்சிருக்கோமா வீட்டுல? ஊதி ஊதி நம்ம சமைக்கிறோமா? கண் எரியுது. எல்லாம் டெக்னாலஜிக்குள்ள வந்துட்டோம், கரெக்டா? டச் ஸ்கிரீன் பாட்டி கூட வச்சிருக்கு, கவனிச்சிங்களா? எல்லாமே லேட் அப்டேட் ஆயிட்டாங்க. படிக்க தெரியல, ஆனா யூஸ் பண்றாங்களா இல்லையா? கரெக்டா? பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்கான்னு கூட கவலைப்படுறது இல்ல. நல்லா இருக்கிறியா? ஏய், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் பஸ்ல, இப்படி கத்துறியா பாட்டி? அதெல்லாம் கவலைப்படுறது இல்ல. ஏன்னா எல்லாம் லேட்டஸ்ட்லயும் அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம், கரெக்டா? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்திலையும் அடாப்ட் ஆயிட்டோம்ல, எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்றோம்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது, அந்த குடும்பத்துக்கு நம்ம அடாப்ட் ஆயிட்டோமான்னு கொஞ்சம் பாருங்க. நேரம் இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி, வேற ஆப்ஷனே இல்லை. தேவ ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார். 2000 வருஷத்துக்கு முன்ன எந்த டெக்னாலஜியுமே இல்லை, எந்த இன்னோவேட்டிவும் கிடையாது, எந்த நாகரிகமும் கிடையாது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி இதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லிட்டீங்க. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால ஏற்றுக்கொண்ட அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. யோவான் 11:7-8. அதன் பின்பு இயேசு தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்றாரு, நாம மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்டாரு. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் கல்லெறிய தேடினார்களே. நல்லா கவனிங்க, என்ன நடந்துச்சு? என்ன சொன்னாங்க? அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? டெரரிசம், தீவிரவாத இயக்கமுள்ள ஊர். இயேசு அந்த ஊருக்கு போய் அந்த ஊருக்குள்ள ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசரு குடும்பம் தான். இந்த குடும்பத்தை தள்ளி மீதி அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுடைய கிரிகள் எப்படிப்பட்டதுன்னா, இயேசுவை அழிக்க வேண்டும், இயேசுவோடு கூட இருக்கிற 12 சீஷர்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கல்லால இயேசுவை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரவாதம் நிறைந்த ஒரு கிராமம் தான் அந்த யூதேயாவில் உள்ள இந்த பெத்தானியா கிராமம். நீங்க சர்ச் முடிச்சுட்டு எங்க போவீங்க எல்லாரும்? உங்களை தான் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு பேசுங்க, அடுத்த வாரம் பேசாதீங்க. நல்லா பேசுனீங்கன்னா இருதயத்துல பதியும். வீடு முடிஞ்சு நீங்க சர்ச் போகும்போது உங்க தெருவுலையோ உங்க வீட்டு வாசல்லையோ ஏதாவது ஒரு ஜனக்கூட்டம் கல் எடுத்துக்கிட்டு, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தல்ல, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டல்ல, அதனால உன்னை கல்லெறிஞ்சு கொல்லுவேன்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னாங்களா? இனிமேல் சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? நல்ல முடிவோட போறோம். காலையில மட்டன்லாம் வாங்கி வச்சுட்டு வந்துட்டேன், காலையில மீனெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், காலையில கருவாடெல்லாம் கழுவி வச்சுட்டேன், காலையில அரிசி ஊற வச்சுட்டு வந்தேன், போனா சாப்பிடுவேன். ஒரு பையன் அடிக்க மாட்டான், ஒரு மனுஷனை கொல்ல மாட்டான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இப்போ வாங்கிட்டு இருக்கிற, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் லகுவான காலம்.
ஆனா இயேசு ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார், அவரே வாய்ப்பட சொல்லுகிறார், அவர்கள் ஏற்றுக்கொண்ட குடும்பம். ஆனா அந்த ஊர் என்னை கல்லெறிய தேடின ஊர், என்னை கொல்ல நினைச்ச ஊர். அப்படிப்பட்ட ஒரு டெரரிசம் நிறைந்த அந்த உலகத்துல, அந்த கிராமத்துல இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லி கர்த்தர் மார்த்தட்டி கம்பீரமா சொல்றாரு. அந்த டெரரிசம் உள்ள ஊர்லயே அவங்க எந்த அளவுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லும் போதுதான் உங்களுக்கு இப்ப புரியும். நம்ம எல்லாம் ரொம்ப லகுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. நம்மளை யாரும் கொல்லணும்னு வரமாட்டேன்றான், நம்மளை யாரும் அடிக்கணும்னு வரமாட்டான், நம்மளை யாரும் அழிக்கணும்னு வரமாட்டான். கையில பைபிளை பார்த்த உடனே கத்தியில எடுத்து ஓங்கி நம்ம கழுத்தை வெட்டுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தத்தளித்து கொண்டு இருந்துச்சு. ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை கொல்றது இல்ல, இயேசுவே கொல்ல முடிவு பண்றான். நம்ம எல்லாம் ரொம்ப லகுவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த குடும்பத்துல ஒரு சம்பவம், லாசரு மரிச்சிட்டாயா. ஊர் என்ன சொல்லியிருக்கோம்? நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம், நாங்கெல்லாம் கை கோத்து இருந்தோம், நாங்கெல்லாம் ஒருமனமா இருந்தோம், போயும் இயேசு ஏத்துக்கிட்டு பத்தியா உன் குடும்பத்துல ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லி ஊரே தூற்றி இருக்குங்க. இந்த நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா சில கிராமங்களுக்குள்ள கிறிஸ்தவர்கள் என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு போர்டே வச்சிருக்கான். நான் பார்த்தேன், திருநெல்வேலி பக்கம் நான் பார்த்தேன், கோவில்பட்டி பக்கம் நான் பார்த்தேன், ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இத பைபிள்ல தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நண்போடு கூட சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்கள்ல கூட அவங்கள ஊருக்குள்ள விட மாட்டாங்க, நல்லது கெட்டதுக்கு பழக விட மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, மளிகை சாமான் வாங்க விட மாட்டாங்க, ஊர்லயே ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம். நீ கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுக்கு லகுவான ஜீவியத்தை கொடுத்து இந்த சத்தியத்தை அறியாம நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டு நம்ம மனுஷன் போற போக்கிலேயே மற்ற சபைகள் போகிற போக்கில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நீதிக்கு நம்ம தப்ப முடியாது. இதை படிக்கும் போது நம்ம இருதயமெல்லாம் கொந்தளிக்கணும். இப்படிப்பட்ட நாட்களிலே, இப்படிப்பட்ட ஊர்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் வாழ்ந்த மத்தியிலே ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்லி அதனுடைய சரித்திரத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எல்லாத்திலும் அடாப்ட் ஆயிட்டோம்ல. நல்ல பிராண்ட் துணி வந்துருச்சு, நல்ல பிராண்ட் லெகின்ஸ் வந்துருச்சு, நல்ல பிராண்ட் சுடிதார் வந்துருச்சு, நல்ல பிராண்ட் நகை வந்துருச்சு, நல்ல மால் திறந்துட்டான். சிலரை கேட்டா சொல்லுவாங்க, இந்த மதுரையில எங்க பரோட்டா நல்லா இருக்கும், இந்த மதுரையில எங்க சிக்கன் நல்லா இருக்கும், இந்த மதுரையில எங்க நல்ல என்னது கோனார் பிரியாணி, சரி கோனார் கறி தோசை என்ன கூட்டு போனாங்க. என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே. 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சு இல்ல, அந்த குடும்பத்தை போல நம்ம இருக்கிறோமான்னு யாராவது தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டுமா? ஏன்? லவ் ஜீசஸ் மேல இல்ல. லவ் ஜீசஸ் மேல இல்லாதனாலதான் வேதத்தை வாசிக்கல. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டான், இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டான். அவன் வாங்கிட்டான், படிச்சுட்டான், கொண்டு போய் ஏதோ ஒரு புக்கில் வச்சுட்டான், இல்ல டிராயர்ல போட்டான், இல்ல பீரோல எங்கேயோ வச்சுட்டான். அதோட விட்டுருவான் நினைக்கிறீங்களா? 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதே லெட்டரை எடுப்பான், மறுபடியும் படிச்சு பார்ப்பான், என்னமோ 2 வார்த்தை கூடினா மாதிரி. திரும்பி 1 வாரம் கழிச்சு எடுப்பான், திரும்பி அந்த லெட்டரை படிச்சு பார்ப்பான், ஐயோ கையெழுத்த பார்ப்பான், 10 முறை படிப்பான். ஏன்? ஒரே லெட்டரை ஒரு வார்த்தை அதுல ஆட் ஆயிருக்காது. ஏன்? லவ், அஃபெக்ஷன். நான் சொல்றது தப்பா இருந்தா எனக்கு அப்புறமா பேசுங்க என்கிட்ட. அதே திருப்பி திருப்பி படிப்பான், மறைச்சு மறைச்சு படிப்பான். ஒரு முறை எழுதுனதான் அதுல இருக்கு, 3வது முறை படிப்பான், 30வது முறை படிப்பான், படிச்சு பார்ப்பான். அந்த பொண்ணை நினைச்சோன்னே படிச்சு பார்ப்பான், அந்த பையனை நினைச்சோன்னே படிச்சு பார்ப்பான். இந்த அனுபவம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க சிரிக்கும் போதே புரியுது. இதே வேதம் தாங்க. லவ் இருந்துச்சுன்னா மாறி மாறி படிப்போங்க. நேரத்தை கிடைக்கும் போது படிக்கிறவன் ஜெயில் தான், எங்க நரகம் தான். ஆனா நேரத்தை ஒதுக்கி படிக்கிறவன் பரலோகம் போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த தேவனை நம்ம ருசிக்கணும். இந்த குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குடும்பத்துல எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டான், ஊரே ஒதுக்கிடுச்சு. ஆனால் இயேசு பாருங்க, சீஷர்ல கூப்பிடுறார், ஏ போலாம் வா. சீஷர் சொல்றாங்க, ரபி இப்பொழுதுதானே கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம போறதா? சொல்ற, வாடா சாகலான்னு சொல்லி தான் போனார். போய் யோவான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்துட்டான். போதும், இது போதும், நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன்.
எந்த குடும்பத்துல, ஏற்றுக்கொண்ட குடும்பத்திலே ஒரு மரணமே சம்பவித்தாலும் கூட இது ஆகாது, மறுபடியும் அது பலன் அடையாது, இந்த பிரச்சனை மாறவே மாறாது, இது முற்றுப்புள்ளின்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வீட்டுல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட வீட்டுல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இவர் எக்ஸ்ட்ரீம் போய் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. கடன் பிரச்சனை சாகர வரையும் கட்டிட்டு இருப்பான். நீங்க பிறக்கும் போது ஏழையா இருக்கலாம், ஓலை வீட்டுல இருக்கலாம், ஓட்டு வீட்டுல இருக்கலாம். சாகும்போது நீ பெரிய செல்வ சீமானா மாறி சாகலனா பரலோகமே இல்லை. உன் குடும்பத்துல வியாதி கண்டினியூ பண்ணிருக்கலாம். சாகும்போது எந்த விதமான சிம்டம்ஸ் இல்லாம செத்தினா நீ பரலோகம். வேதம் சொல்லுது, என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். நீங்கள் செல்வந்தராய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் தரித்திரரா மாறிட்டார். அவ்வளவுதான். இதுக்கு நோ காம்ப்ரமைஸ். வேற சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே கூடாது. நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கேன், கார்ல போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அண்ணா போற வழியிலேயே ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி இருக்கிறாங்க, அந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் கொடுத்துருவீங்களா? டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஞானவானா இருப்பாங்க, ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா படிச்சிருப்பாங்க அவங்கலாம். இல்லை கரெக்ட் தானே? எல்லாம் உலக காரியம் தெரியும். நான் ஆண்டவரே இதெல்லாம் பேசிடுறேன், பட் இவங்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு சொல்லும் போது ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்கிட்ட. தாவீதை என்னவா உண்டாக்கினேன்? தாவீதை தேவன் ராஜாவா தான் வச்சார். கரெக்டா? ராஜாவா தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். கரெக்டா? சோ தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா அந்த பூமியில தேவன் அவரை வெளிப்படுத்தினாலும் கூட தாவீது மரிக்கும் போது ஊழியக்காரனா மரிப்பார். என்ன மரிச்சாரு? யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு, கேட்டுக்கங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க டீச்சரா இருங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுங்க, கார்பெண்டரா இருங்க, எலக்ட்ரிஷியனா இருங்க, ஐடி ஸ்டூடெண்டா இருங்க, நீ எந்த வேலை வேணா செய்யுங்க. சாகும்போது நீங்க ஒரு ஊழியக்காரனா சாகல அப்படின்னா நீங்க தாவீதை போல நீங்க உயிர் தழ மாட்டீங்க. அவ்வளவுதான். என்ன பணியில இருங்க, எந்த வேலையில இருங்க, நீங்க டாய்லெட் கழுவுறவங்களா கூட இருங்க, சாகும்போது உங்களை பார்த்து சொல்லணும், அவங்க தேவனுடைய மனுஷன், அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னு சொன்னாதான் பரலோகமே. இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இப்ப வசனத்தை காட்ட எனக்கு நேரம் இல்லை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ஊர் கொடூரமான ஊரா இருந்தாலும் கூட அங்கு மரித்த ஒரு சம்பவத்தை தேவன் கேட்ட பிறகு தேவன் தன் ஜீவனை பணைய வைத்து அந்த ஊருக்குள்ள அந்த லாசரை உயிரோடு கூட எழுப்பி கொடுத்துட்டார். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊரு? கல்லெறிகிற ஒரு ஊர், கல்லெறிந்து கொல்லுகிற ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த பிறகு இயேசு அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார். 45ஆம் வசனம் வாசிங்களே. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாக்கிய யூதர்களில் எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர்? எத்தனை பேர்? எத்தனை பேர்? அநேகர் இயேசு மேல விசுவாசம் வச்சுட்டாங்களாம். இவங்க யார்? இவங்கெல்லாம் 7-8 வாசம்ல அந்த யூதர்கள் தான் டெரரிஸ்ட். சோ தீவிரவாத இயக்கத்தில் இருந்த ஒருவர் 5 பேர், 10 பேர், 100 பேர், 1000 பேர், 5000 பேர், 10,000 பேர் போடல. ஏன்னா நிறைய இடத்துல 5000 பேருக்கு 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாரு, 7 அப்பம் 2 மீன் எடுத்து 7000 பேர் கொடுத்தார். அங்கெல்லாம் கணக்கு இருக்கா இல்லையா? இங்க ஏன் 5000 போட்டிருக்கலாம், 3000 போட்டிருக்கலாம், 4000 போட்டிருக்கலாம். வேதம் சொல்லுது அந்த யூதர்களில் அநேகர். இந்த அநேகர் யார் சொல்லுங்க? அவங்கெல்லாம் யாரு? நம்ம அப்படி சொன்னா வேண்டாம், அவங்கெல்லாம் ஒரு தீவிரவாதிகன்னு போடலாம். அப்பதான் நமக்குலாம் சூடு சொரணம் வரும். ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி அங்க ஒரு சம்பவம் நடந்ததை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், இந்த பூமியில டெரரிஸ்ட்லாம் ஈஸியா ரட்சிக்கப்படுவாங்களா, படமாட்டாங்களா? படமாட்டாங்க அப்படின்னா இறங்கி போயிடுங்க. இப்பயே என்னத்துக்கு சும்மா நம்ம இந்த சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்னு சொல்றேன், இந்த வார்த்தையை நம்ம புரியாத வரைக்கும் நம்ம ரத்தம் கொதிக்காதுங்க. நீ இயேசுவை அறியாத வரைக்கும் நீ இயேசுவுக்காக நீ சாக மாட்டீங்க. இயேசுவை அறியாத வரைக்கும் உன் சிலுவை நீ சுமக்க மாட்டீங்க. நீங்க நம்மள தேவன் ஓநாய்க்குள்ளதான் அனுப்புறாரு. சுலபமா வாழ இல்ல. இந்த வாழுகிற 70-80 வருஷம் உண்மையிலேயே உலகத்தை மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிச்சிட்டீங்கன்னா 1000 வருஷ காலம் நித்தியத்துல தேவனோடு கூட களி கூறலாம்.
இதை நீங்க சுலபமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாகர வரைக்கும் வேதனை தான். அங்கு பற்கடிப்பு, அங்கு கூக்குரல், அங்கு காரிருள், அங்கு ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது, புழுக்கள் தான் படுக்கை, பூச்சிக்கள் தான் போர்வை. இதெல்லாம் எங்க இருக்கும்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல. காத்துருங்க. ஒன்னு சொல்றேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாளைக்கு வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை, நாளைக்கு தலை குனிஞ்சு பிரயோஜனமே இல்லை. கல்யாண வீட்டுக்கு வரும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, எங்கடா அவன் வஸ்திரம்? எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லியிருந்தானா பிரச்சனை இல்லை, அவன் தலை குனிஞ்சு நின்னான்னு போட்டிருக்கு. கரெக்டா? தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு போடணும்னு தெரியும், நான் போடாம வந்துட்டேன், அதனாலதான் அப்படி. நான் மறுபடியும் சொல்றேன், வேதத்தை அறிய ஆரம்பிங்க. இப்ப நல்ல கவனிங்க, இவங்க எந்த டிராக்ஸும் கொடுக்கல. யார் வீட்லயும் இந்த ஃபேமிலி போய் ஜெபக்கூட்டம் நடத்தல, யார் வீட்லயும் போய் இயேசு நல்லவன் சொல்லவே இல்லை, யார் வீட்டுக்கும் போய் கேரல் பாட்டும் பாடவே இல்லை. ஒரு நாள் கூட அவங்க வீட்டுல ஸ்டார் கட்டி தொங்க விடல, ஒரு நாள் கூட கேக் கட் பண்ணி கொண்டு போய் கிறிஸ்துமஸ் யார் வீட்டுக்கும் கொடுக்கல. இவங்க எங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனா ஊராரில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். தீவிரவாதம் உள்ள ஜனங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் எவ்வளவு சீக்கிரம் வர முடியும்? ஏன்? ஆண்டவர் 2 காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னைக்கெல்லாம் போய் வீட்டுல போய் கூப்பிட்டா கூட யாரும் வரமாட்டேன்றாங்க, இயேசுவை பத்தி சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஆண்டவரே, இயேசுவை பத்தி சொன்னா கூட நம்மள ஒரு மாதிரியா பாக்குற ஆண்டவரே. இதெல்லாம் செய்யற காலத்துல எப்படி ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய சேலஞ்சிங் லைஃபா இந்த ஃபேமிலி வாழ்ந்தாங்களே, என்ன அப்படி ரகசியம் சொல்லும் போது யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தேவன் எனக்கு காண்பித்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல என்ன சொன்னாங்க? நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன பாருங்க, எல்லாம் பைபிள் பார்த்ததெல்லாம் போதும், ப்ளீஸ் லிசன். இந்த சகோதரிமார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதான் லாசர் வச்சு, இதான் இந்த பீடம் தான் லாசர் வச்சுக்கோ. நல்லா கவனிங்க, லாசர் படுத்திருக்கிறான், எல்லாம் என்ன பார்க்கணும் ப்ளீஸ், அப்பதான் புரியும். ஆளை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? லாசரு சிநேகிக்கிற இயேசு கிட்ட போய் சொல்லல, லாசருடைய ஃப்ரெண்டு இயேசுன்னு சொல்லல. நல்லா கவனிக்கணும், லாசருடைய ஃப்ரெண்டு இயேசு கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லல, இயேசுடைய ஃப்ரெண்டு வியாதியா இருக்கிறான் போய் இயேசு கிட்ட சொல்லலாம். புரியுதா? அவங்கள பார்த்து கேட்கிறேன், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? ஜீசஸ் நீங்க சொல்றீங்க, வேதம் சொல்லுது நீங்க இன்னும் இயேசு ஏற்றுக்கலன்னு சொல்லுது. எப்போ இயேசு ஏற்றுக்கொள்ளும் அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிட்ட போய் கேட்கணும், இயேசு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? தம்பி பிரவீன் அப்படின்னு அவர் சொல்லணுமா? அப்படிதான் பைபிள்ல நான் படிச்சேன். நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான், உன்னை சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லலங்க. புரியுதா? இதெல்லாம் இருதயத்துல குத்தணும், ஊடுருவணுங்க, இருதயம் சிந்தனுங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு மனசுல சொல்லணும், உங்க ஃப்ரெண்டு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பிரேயர் பண்ணும். அவங்க சொன்னாங்க, நீர் சிநேகிக்கிறவன் தான் ஏன் வியாதியா இருக்கிறான். நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்க என்ன ஃப்ரெண்டா வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யறது? சங்கீதம் புத்தகம் 146:8 கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நான் டக் டக்குன்னு சொல்லிடுறேன், எனக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. இல்ல அங்க வேற போனல. 146:8 குருடரின் கண்களை கர்த்தர் தந்தார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நல்ல கவனிங்க, யாரை கர்த்தர் சிநேகிப்பார்? சத்தமா சத்தமா இன்னும் சத்தமா, நீதிமானை கர்த்தர் சிநேகிப்பார். இப்ப லாசர் யாரு நினைச்சு பார்த்தோமா? என்னைக்காவது எல்லாரும் நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், லாசரு மார்த்தாள் மரியாள் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, அதனால வந்து அவனை உயிரோடு எழுப்பிட்டு போயிட்டாரு. நம்மளையும் ஒரு நாள் உயிரோடு எழுப்பணும் அப்படின்னா வருவாரு, வந்து என்ன இருக்கான்னு பாப்பாரு, நீதிமானா இருக்கான்னு பாப்பாரு. அவரு ஃப்ரெண்டா இருந்தோம்னா நிச்சயம் நம்ம நம்பிக்கையா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அவருக்கு ஃப்ரெண்டுக்கான தகுதி இல்லை அப்படின்னா நம்மளே மூட்டை கட்டி முடிவு பண்ணிடலாம், உள்ளே இருந்துக்க வேண்டியதுதான். நீதிமானை கர்த்தர் சிநேகிப்பார், நீதிமான மட்டும் தான் கர்த்தர் சிநேகிப்பார்.
நம்ம ஆதியாகமம் 6:9 வாசிச்சீங்கன்னா, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்படி? அந்த காலத்துல வாழ்ந்த ஒரே ஒரு குடும்பம், நீதிமானா வாழ்ந்த குடும்பம் நோவா குடும்பம் தான். நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லார் வீட்லயுமே வாழல. நீங்க எல்லாரையும் பார்க்க போறீங்களா? தேவன் சொன்ன அந்த நோவா குடும்பத்தை பார்க்க போறீங்களா? ஊரே கெட்டு போச்சு, ஊரே கல் எறியுது. ஆனா அந்த ஊருக்குள்ள ஒரு குடும்பம் நீதிமானா வாழ்ந்தாங்க. அந்த குடும்பத்துல இழப்பு வந்துச்சு, கர்த்தர் காப்பாத்தினார். ஊரே பாவம் செஞ்சுச்சு, அந்த ஊருக்குள்ள ஒரு குடும்பம் நீதிமானா வாழ்ந்தாங்க. கர்த்தர் பேழையை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாத்துறார். நான் சொல்றது புரியுதா? நம்மள தேவன் காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம நீதிமானா வாழ்ந்தான் ஆகணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24 வாசிங்க. டக்குன்னு வாசிங்கப்பா ப்ளீஸ். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனை கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். அதுதான் முக்கியம். அவ என்ன இருந்துச்சு? இது யாருன்னா, நல்ல என்ன பாருங்களேன், சாமுவேல் பிள்ளை என்னவா இருக்கா? குழந்தையா இருக்கிறாங்க. சர்ச்சில் விட்டுடுறேன் அப்படின்னு வேண்டிட்டாங்களா அந்த அம்மா, கரெக்டா? பிள்ளை என்னவா இருக்கு? சத்தமா சத்தமா சத்தமா. பால் மறக்க பண்ணும்போது என்ன வயசு இருக்கு? வாய்ப்பு இருக்கு பிள்ளைக்கு 1 வயசு, சும்மா சொல்லுங்க. மினிமம் அந்த காலத்துல 5 வயசு வச்சுப்போம். ஓகே, நல்லா கவனிங்க. நம்ம கூட ஸ்கூலுக்கு கொண்டு போய் பிள்ளைய முதல் முறையா விடுறோம். டாய் டாடா பாய் சொல்லிட்டு உள்ள போதா, விட்டுட்டு திரும்பி பார்த்தா கேட்ல நிக்குது. என்ன கத்து! சிலதெல்லாம் இப்ப என்ன ட்ரெண்ட் தெரியுமா? பிள்ளைய உள்ள விட்டுட்டு அம்மா போய் மரத்தடியில் உட்கார்ந்து இருக்குது. அந்த 3 மணி நேரம் கழிச்சு பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுது. இதெல்லாம் எங்க ஏரியாவில் நடக்குது. கவனிங்க. நீதி மற்றவங்களுக்கு நமக்கும் வேற நீதி. வேதத்தில் சொல்லப்பட்ட நீதி வேற, உலகத்தான் சொல்ற நீதி வேற. பால் மறக்க பண்ணின புள்ள அது குழந்தையா இருந்தது. அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 28 வாசிக்கும் போது அந்த பிள்ளையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல விட்டா அந்த குழந்தை கர்த்தரை பணிந்து கொண்டதுன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நான் மறுபடியும் சொல்றேன், 5 வயசே வச்சுக்கிட்டோம். சர்ச்சுக்கு வந்தா தூங்க வைக்கிறது, பிஸ்கட் கொடுக்கறது, பால் கொடுக்கறது, இதெல்லாம் தாயும் தகப்பனும் சரியில்லைன்னு தான் வேதத்தின்படி. அந்த தாய் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? பால் மறக்க பண்ணின குழந்தைய கொண்டு போய் சர்ச்சில் விட்டா அந்த பிள்ளை அப்பா பக்கம் உட்கார்றேன், அம்மா பக்கம் உட்கார்றேன், அண்ணன் பக்கம் உட்காரன்னு ஓடல, நேரம் அந்த பிள்ளை பீடத்திற்கு முன்பதாக பணிந்து கொண்டது. இதுதான் நீதி. 5 வயசை வைங்க. 5 வயசு பிள்ளை சர்ச்சில் பாடணும், ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும். இந்த கான்செப்ட் நம்ம இருதயத்தில் இருந்தனா தான் இந்த கான்செப்ட் வேதத்தில் இருக்கு. அது என் ரத்தத்தில் ஊறாத வரைக்கும் அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியாது முடியாது முடியாது. யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் உட்கார்ந்து தூங்குறீங்க. உங்களும் இல்லை சொல்றேன். எப்படி தூக்கம் வரும்? ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படிங்க வரும்? வார்த்தையும் வாழ்க்கை எங்கெங்க? இது நீதியா? இது நீதி கேடு. நான் சொல்றேன், லாசரு நீதிமானா இருந்தா அதனால கர்த்தர் சிநேகிச்சார். நான் நிறைய சொல்ல முடியும், எனக்கு டைம் இல்லை. அப்ப கவனிங்க, நீங்க நீதிமானா வாழணும் அப்படின்னா இதை தயவு செய்து திறந்து நல்லா வாசிங்க. இதெல்லாம் நீதிக்கான காரியம், இதெல்லாம் நீதிமானுக்குரிய காரியன்றதெல்லாம் இதுல நல்லா எழுதியிருக்கு. 2வது ஒரு சம்பவம் இருக்கு. யோவான் 11 அதிகாரம் 5 வாசிங்க. யோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவிடத்திலும். இப்ப பாருங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவிடத்திலும். இவங்க அன்பா இருந்தாரா? அவரு இவங்க மேல அன்பா இருந்தாரா?
இது எப்படி இருக்கு இது கதை? இவங்க சிநேகிச்சாங்களோ இல்லையா அதை பத்தி இல்ல பைபிள்ல. தேவன் இவனை சிநேகிச்சாரு, ஏன்னா நீதிமான் சொல்லி. நம்ம கூட பாடல, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். நல்ல பாட்டு தான், அப்ப எழுந்தது சூப்பர் பாட்டு. ஏற்றுக்கொண்டவங்க இந்த பாட்டை பாட முடியாது. நம்ம அன்பு கூறுறது ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா, அவர் நம்ம மேல அன்பு வைக்கிறது ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா? நீங்க சொல்லுங்க. இந்த பைபிள் அப்படிதாங்க எழுதியிருக்கு. பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும், வார்த்தையை நிறுத்தி நிறுத்தி பார்க்கணும். என்ன ரீசன்? ஏதோ ஒரு ரீசன். சும்மாவே ஏசு அற்புதம் செஞ்சிருவாரா? சான்ஸே இல்லைங்க. அவனை இழிச்சு வாயினா அவரு சான்ஸே கிடையாது. இஸ் த ரைச்சியஸ் காட், நீதி உள்ள தெய்வம். தர்மத்துக்கு கொடுக்கிறவரெல்லாம் கிடையாதுங்க, வாழ்ந்தா கேட்காம கொடுப்பார். நீங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியாகிய மரியாளிடத்திலும் லாசருவிடத்திலும் ஏசு அன்பா இருந்தாருன்னு போட்டிருக்கு. நான் சொல்றேன், நீங்க என்ன பாட்டு பாடணும் அப்படின்னா, என் மீது அன்பு கூர்ந்து, இப்படி பாடினீங்கன்னா நீங்க காலேஜ் வந்துட்டீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்க ப்ரீகேஜில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் நம்மிடத்தில் அன்பு வைக்கணும், நம்ம என்ன செய்யணும் அதுவும் கேட்கணும்ல. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு என் மேல் அன்பு. நல்ல கவனிங்க, என்ன போட்டிருக்கார்? ஜீசஸ் சொல்றார் பாருங்க, யோவான் 15:10. யோவான் 15:10 வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. அவருடைய அன்புல இயேசு நிலைச்சிருந்தாரா? என்ன பாருங்க, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்புல நிலைச்சிருந்தான். அப்ப நல்ல கவனிங்க, பிதாவுடைய கற்பனையின்படி இயேசு கை கொண்டதனால, கையில வச்சிருக்கிறதுனால அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் கையில வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் கை கொள்ளுகிறபடியினால பிதாவாகிய தேவன் இயேசு மேல அன்பு வச்சாராம். அடுத்து வாசிங்க அப்படியே. நீங்களும்னா யாரு? நாங்கல்ல, நான். நம்ம கும்பல்ல அடிச்சுட்டு போயிடுவோம். என்ன ஒற்றை அடிக்குது, யாராவது அடிச்சுப்பாங்க. நான் துடைக்கணும்பா, நான் ஃபேனை துடைக்கணும்பா, நான் டாய்லெட்டை கழுவணும்பா. இந்த ஃபீலிங் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். நீங்க நல்லா கவனிங்க, இயேசு சொல்றாரு, நீங்களும் இந்த பைபிளை கரைச்சு குடிச்சு இந்த பைபிள் படி வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, இப்ப மார்த்தாள் மரியாள் லாசரு என்ன செஞ்சிருப்பாங்க? இயேசு சொன்ன கற்பனை கை கொண்டவங்க அவங்க எல்லாம். சும்மாலாம் வந்து எழுப்பிடுவாரா? சும்மா வந்து நம்மளை கடைசி நாள்ல உயிரோட எழுப்பிட நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஏமாந்து போயிடாதீங்க. வேதம் வெளிச்சம். இந்த வேதம் நமக்கு தெரியலன்னா நம்ம ஃபெயில் தான். நான் மறுபடியும் சொல்றேனே, 99 மார்க் வாங்கிடலாம் நினைச்சு ஏமாந்துடாதீங்க. 99.9 வாங்கி வாழ்ந்தலான்னு ஏமாந்துடாதீங்க. வாங்கினா 100 வாங்கிட்டோம், நல்லா படிச்சுதான் ஆகணும், இது தலையெழுத்து. சரி, எனக்கு படிப்பறிவே இல்லை பிரதர், நான் படிக்கவே இல்லை பிரதர், ஸ்கூல் பக்கமே ஒதுங்கின பிரதர். நல்லதான், ஸ்டாலின் கூட தான் 1000 ரூபாய் கொடுத்தாரு. படிப்பறிவே இல்லை பிரதர், நான் போய் அது 1000 ரூபாய் வாங்கவே இல்லை பிரதர். இல்லை, எவனையா பிடிச்சி போய் அதை பார்த்து ஃபில்அப் பண்ணி அதில் ஒரு கை நாட்டை வச்சு ஏதோ பண்ணிட்டு, ஏதோ நீ ஒரு 50 ரூபா வச்சுக்க பொடி, எனக்கு 950 ரூபா கொடுறான்னு சொல்லி என்ன கெத்தா வாங்கிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா? உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. 5 ரூபாய் கொடுத்து அந்த பிள்ளை படிச்சு காட்டுவான். அவன் அடுத்து உன் பின்னாலே சுற்றி வருவான். இந்த அக்கா எப்போ என்னை கூப்பிடும், இந்த ஆயா எப்போ என்னை கூப்பிடும், நான் படிச்சு கொடுத்தேன்னா 5 ரூபாய் கொடுக்கும், நான் போய் ஏதாவது வேர்க்கல் ஒன்று வாங்கிக்கிறேன், ஏதோ சாப்பிட்டுப்பேன். அவன் சுற்றி சுற்றி வருவான் பக்கத்தில். இதாங்க உண்மை. வேதத்தை கரைத்து குடிக்கணும், வேத அறிவு நமக்கு இருக்கணும். வசனம் நம்ம படிக்கிற விதம் இல்லைங்க, இதை எழுதினவர் இயேசு கிறிஸ்து. அந்த லெட்டருடைய அர்த்தம் அவருக்கு தான் தெரியும், அந்த லெட்டருடைய ஃபீலிங் இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நம்ம உட்கார்ந்து படிச்சா ஆண்டவர் சொல்லியே கொடுக்க மாட்டார். நான் ஒரு 9 முறை படிச்சு பார்த்தேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. சொல்லிட்டு ஆண்டவர் இது மேலே நான் படிக்கிறதா புரியவே இல்லை. அது கேட்டார், எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு. தெரிஞ்சுக்க படிச்சுக்கிறேன்ட்டு. இன்னும் 100 முறை படிச்சாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். வாழ படிக்கிற ஆண்டவரே, நான் வாழ்ற ஆண்டவரே. அதுக்கப்புறம் அவர் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற. ஏன்னா அன்போடு சொல்றேன், லாசரு உயிர்ப்பிக்கப்பட காரணம் என்னன்னா, அவன் நீதிமான் குடும்பங்க. அது அந்த குடும்பம் கற்பனைகளை கை கொண்ட ஒரு குடும்பமா இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன்னு தெரியல, அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல ஒரே ஒரு சம்பவம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் 8:26 என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது சொன்னா எப்பயோ சொல்லியிருக்கேன் அந்த சம்பவத்தை, சொல்லலையா? ஓகே, நல்லா இங்கே ப்ளீஸ் எல்லாம் அப்படி பைபிளை மூடிடுங்க. எனக்கு பாருங்க, இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிடுறேன், நான் கிளம்பிடுறேன். எத்தியோப்பியா தேசம், ஜெருசலேம். இந்த ஊர் என்ன பக்கம் சொல்லுங்க? இங்கு எத்தியோப்பியா. நான் பைபிளில் எழுதியிருக்கு, அதான் நான் சொல்ல போறேன். இது உள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பைபிளில் இல்லை, நான் ஏன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? நமக்கு ஏன் வம்பு? எங்கே போனால் நமக்கு என்ன? அது அங்கே இருந்தானா இது இங்கே இருந்தா என்ன? நான் எப்படியும் படிக்கவும் மாட்டேன், எல்லாத்தையும் நோட் பைபிளில் எழுதி வைப்பேன். என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், எப்படி போயிருப்பாங்க, சும்மா படித்தோம்னா வேஸ்ட்ன்ற. நான் கையில் ஒரு இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் இருக்குது, கூகுள் வச்சுக்கோங்க. எத்தியோப்பியா தேசத்திலிருந்து ஜெருசலேமுக்கு கந்தாகேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராணி கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நிதி அமைச்சர் தேவனை தொழுது கொள்ளும்படி அவ ரதத்துல வந்துட்டு அவன் திரும்பி போறான். 4111 கிலோமீட்டர் எதுல? ரதத்துல வந்துட்டு போறான். நம்ம தோ பக்கத்துல இருக்கிறோம், நம்ம சீக்கிரம் வரமாட்டோம் சர்ச்சுக்கலாம். 1000 காரணம் இருக்கட்டுங்க, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீதிமான் பேழையில இருப்பான், நீதிமான் இல்லையோ பேழைக்கு வெளியே தான் இருப்பான். இது நீங்க எப்படி புரிஞ்சுக்கினாலும் சரி, புரிஞ்சுக்காம போனாலும் சரி. நான் மறுபடியும் சொல்றேன், தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும் ரொம்ப லகுலாம் கிடையாது, ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்லாம் கிடையாது. நான் அதுக்காக நீ எல்லாரும் சாமியாரா மாறிடுங்கன்னு சொல்லல. வார்த்தையை வாசித்து வாழலாமே, இந்த வார்த்தை என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்கலாமே, இதை தேவனிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அவர் பேசுகிற தெய்வங்க அவரு. யாத்திராகம் 19, 20, 21 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. தேவன் சொல்றார், மோசே நான் உங்ககிட்ட பேசுறேன் கரெக்ட் தான், ஆனாலும் நான் உன்னோட பேசுறத போல என் இஸ்ரவேல் ஜனங்கள் நான் பேசுகிறத கேட்கணும்னு சொல்லி விரும்புகிற கர்த்தர் நம் தெய்வம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசுற தெய்வம். அவர் பேச்சுக்கு நம்ம செவிசாய்க்கணும். இந்த மந்திரி எத்தியோப்பியில இருந்து ஜெருசலேம் வந்துட்டு, ஜெருசலேம்ல இருந்து ஆலயத்தை தொழுது கொண்டு கர்த்தரை ஆராதித்து அவன் கடந்து போகும்போது என்ன பண்ணான் அப்படின்னா, ரதத்துல சும்மா போல, ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணல, தூங்கிக்கிட்டு போல. அவன் என்ன பண்ணான்? வேதம் சொல்லுது 29, 20, 29, 30, 31 வீட்டுல போய் வாசிங்க. அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல 29, 30, 31 பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த மனுஷன் ரிட்டர்ன் போகும்போது அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புக்கை வாசிச்சுட்டே போனான். யாரு? மந்திரி. அவனுக்கு என்னங்க குறை? ஹை போஸ்ட். நம்ம ஊரு கவுன்சிலரே இப்போ சீஃப் மினிஸ்டர் மாதிரி சுத்திட்டு இருக்கிறான். அவனை பார்க்க பயங்கர கஷ்டம்டாப்பா. வெள்ளையும் ஜோலையுமா போறான், பாக்கெட்ல போட்டோ வச்சுக்கிறான். அவன் பக்கத்துல 10 பேரு. யாரு? சாதாரண கவுன்சிலருக்கு வந்த வாழ்வு வேற. இவன் மந்திரி, அதுலயும் மந்திரிலையும் பினான்ஸ் மினிஸ்டர். நான் நிர்மலா சீதாராமன் மாதிரி. என்ன குறை இருக்குன்றீங்க? அந்த மனுஷன் வேதத்தை எடுத்து வாசிட்டு போனாயா? ஆண்டு ஒரு நாள் கேட்பாரு, அந்த மினிஸ்டரே வேதத்தை வாசிச்சான் அப்படின்னா நீ என்னத்துக்கு மினிஸ்டர் நம்மளை கேட்பார். யோசிச்சு வச்சுக்கோங்க. அந்த மினிஸ்டர் வேதத்தை வாசிட்டு போறான், ரதத்துல போறான், குதிரையில போறான், பைபிள் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. இல்ல நீ குதிரையில நீங்க போய் பாருங்களேன், இந்த குதிரை வண்டியில போய் பாருங்களேன், ஆடுங்க. அவன் அப்படியே படிக்கிறான். இப்படி படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்களாம் படிச்சிருவீங்களா? நான் இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க படிங்களேன். நான் இப்படி ஆட்டுறேன், நீங்க படிச்சிடணும். நீங்க வந்து முன்னால் நிற்கணும், நான் இப்படி ஆடிக்கிட்டே இருப்பேன், நீங்க படிக்கணும். படிச்சிருவீங்க? படிப்பேன்னு சொல்ற கை தூக்கும் பார்ப்போம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இத தேவன் இதுல சத்தியத்துல ஜீவனோடு எழுதியிருக்காருன்னா ரீசன் இருக்கு. இந்த மனுஷன் பைபிள் மேல அவ்வளவு மோகம், அவ்வளவு ஈர்ப்பு, அவ்வளவு ஆசை, அவ்வளவு இச்சைன்னு கூட சொல்லுவேன், அவ்வளவு ஒரு பரிபூர்ணமான ஒரு இருதயத்துல மனப்பூர்வமான ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் இந்த பைபிளை கீழே வைக்கணும் இடமே இல்லை அவனுக்கு. அவ்வளவு ரதத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, அவன் பைபிள் படிச்சுக்கிட்டே போறான். இத தேவன் பார்த்துட்டாரு. உடனே அங்கு பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்பு கிட்ட சொல்றாரு, பிலிப்பு நீ போய் அந்த ரதத்தோட சேர்ந்துக்கோ. இவர் யாருன்னு பார்த்தா, ரசம் வேணுமா, சாம்பார் வேணுமா, உப்பு இருக்கா, ஊறுகாய் வேணுமா, அப்பளம் வேணுமா, யாருக்கா சாப்பாடு குறையான்னு கேட்கிற ஒரு பந்தி விசாரிப்புக்காரன். இது ஏதோ ஒரு எஸ்ரா மாதிரி வேத பண்டிதரா இருந்தா கூட பரவாயில்ல. ஆண்டவர் யாரெல்லாம் லிங்க் பண்றாரு பாருங்க. சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட தேவன் சொல்றாரு, நீ போய் ரதத்தோட சேர்ந்துக்கோ. இவரும் போயிட்டாரியா. போனா அந்த மனுஷன் ஏசாயா தீர்க்கதரிசி பிடிச்சிட்டு இருக்கிறார். அதை படிக்கிறத இவர் பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மந்திரி?
சொல்றான், ஏசாயா தீர்க்கதரிசி புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியே, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கா, நீங்க என்ன படிக்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, நான் படிச்சுட்டே தான் இருக்கிறேன், ஆடிக்கிட்டே இருக்கு, மிஸ்ன்னு ஆகுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பூத்து போகுது, ஆனாலும் நான் படிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனாலும் வெக்கத்துக்கு மனசே இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை யாராவது தெரிஞ்சவங்க சொன்னா நல்லா இருக்குமே, இதை தெரிஞ்சவங்க சொன்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லி சொன்னாராம். புரியல, விளங்கல, இன்ட்ரெஸ்டிங் கதை புக் இல்ல, அது எடுத்தாலே வலிக்குது கை, அது வேற குதிரையில ஆடிட்டு இருக்கு, அதை படிக்க முடியாத சிச்சுவேஷன் தான். சரி ஓகே, அதை படிச்சு புரிஞ்சா கூட இன்ட்ரெஸ்டா படிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி. ஆனா படிச்சாலும் புரியாத அந்த வேதகத்தை அவர் கீழே வைக்க மனசு இல்லாம படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஃபீலிங் தேவன் பார்க்கிறார். நம்ம ஃபேனை போட்டு, டேபிளை போட்டு, சேரை போட்டு, லைட்டை போட்டு, மேட்டை போட்டு, பெட்ல உட்காந்து, பாயை போட்டு உட்காந்து படினா கூட நம்மளாம் படிக்க மாட்டோம். கேட்பார் ஒரு நாள் தேவன் வசனத்தோடு கூட கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். இந்த சூழ்நிலையில அவனுக்குன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தாலும் கூட அவன் இருதயத்தில் இந்த வேதத்தை வாசிக்கணும்ன்ற அந்த ரத்தம் கொதிச்சு கொண்டு இருந்துச்சு. உனக்கு அந்த ரத்தம் இல்லையான்னு கேட்பார் நம்மளை பார்த்து. புரியல, படிச்சானா இல்லையா? அது வாசிங்களா, 29, 30, 31 மட்டும் வாசிச்சிருங்க, நான் முடிச்சிடறேன். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் அவன் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசிக்கிறதை கண்டு, நீ வாசிக்கிறியே, இதனுடைய கருத்து உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்ட. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப புரியுது, அதனால நான் விடாம நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா பரவாயில்ல. அவர் என்ன சொன்னார் பாருங்க, அதற்கு அந்த மந்திரி, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும்? அப்ப ஏன் படிச்ச? அது ஜீவனுங்க. அந்த இயேசு அவருக்கு தெரியலங்க, அவன் படிக்கிறான், புரியலங்க. ஆனா பைபிளை கீழே வச்சுட்டான். குதிரை என்ன ஆட்டம் ஆடுது, அது ஒரு குதிரைனா பரவாயில்ல, 8, 10 போவோம், அது ஒவ்வொன்றும் ஒரு இஷ்டத்துக்கு ஓடும். அது ஓடுற வேகத்துக்கு அவன் படிக்கிறான். அப்படின்னா நான் சொல்றேனே தேவ பிள்ளை, உனக்கு நல்ல இளைப்பாறுதலோடு கூட இருக்கிற நீ வேதத்தை இப்ப நீ வாசிக்கலன்னா உனக்கு ஆபத்து தான். ஆனா இங்க பாருங்க, அந்த மந்திரி பொண்ணு, பொருள், ஆஸ்தி, பேரு, புகழ் எல்லாம் இருந்தாலும் கூட அவன் ஈர்ப்பு எங்க இருந்துச்சுன்னா பைபிள் மேல இருந்துச்சுங்க. அவனுக்கு அது புரியலையா, படிக்கிறான். வாசிங்கள என்ன சொல்ற பாருங்க, இத ஒருத்தர் அவர் என்ன தெரியுமா சொன்னா, நான் படிச்சேன், எனக்கு புரியல, யாராவது தெரிஞ்சவங்க சொன்னா நல்லா இருக்குமே. இந்த பிள்ளை ஏறி உள்ள உட்காந்தாயா, உள்ள உட்காந்துட்டு அவன் கேட்கறான், நான் ஏசாயா தீர்க்கதரிசி படிச்சேன், எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நீ போய் என்ன கேட்கறிய, நானே சாம்பார ரசம் ஊத்திட்டு இருக்கிறேன், என்ன போய் கேட்டா எப்படி? யாராவது நல்ல பைபிள் படிச்சவங்க, பைபிள் காலேஜ் போனவங்க, பைபிள் ஸ்காலர், ஏன் எங்க பாஸ்டர் பிரவீன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்டா கூட பரவாயில்ல, நீ போய் என்ன கேட்கிறேன்னு சொல்லலைங்க. சாம்பார் ஊத்துறவன் மந்திரிக்கு சத்தியத்தை சொன்னாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க? என்ன சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்க? கர்த்தர் ஒரு நாள் நமக்கு கேட்பார். இவன் அழகா சொன்ன உடனே அவன் சொன்னான், நிறுத்து ரதத்தை, தண்ணீர் இருக்கு, ஞானஸ்நானம் கொடு. யார் இவரு? மந்திரி. கேட்ட ஆளு யாரு? சாம்பார் ஊத்துற ஆளு. உடனே நோ 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 நோ, எங்க சர்ச்சு 3 கிலோமீட்டர்ல இருக்கு, நான் இப்ப பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கிறேன், போய் எங்க பாஸ்டர் கூட்டு வந்துறேன்னு சொல்லலைங்க. அவன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்துட்டான். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மூலமா நீங்க சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்க பைபிள்ல ஃபெயில்னு அர்த்தம். நீ பைபிள்ல தேர்ச்சி பெற்றிருந்தா இந்த வாக்கு தத்துவம் சபையில உறுதிப்பட்டு இருக்கும். நீங்க போய் சொன்னீங்கன்னா அவனுடைய ஞானஸ்தானம் எடுப்பான். நீங்க போய் சொன்னீங்கன்னா அவன் ஞானஸ்தானம் எடுப்பான். இது வேத நீதிங்க, இதாங்க நீதி. ஏன்னா நம்ம போய் சொல்றோம், கூப்பிட்டா வரமாட்டேன்றான், அடுத்த வாரம் வரன்றான், கூப்பிட்டு பாக்குறீங்க வரவே மாட்டேன்றான். ஏன் தெரியுமா? நீ பாஸ் ஆகாம நீ எப்படி இன்னொருத்தனை பாஸ் பண்ண வைப்ப? நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தின ஆண்டவர் சொல்றாரு. எப்படிங்க? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, வேதம் மார்த்தால், மரியாள், லாசரு இதை கையில் வைத்திருந்தார்கள் போடல, இந்த வசனத்தை கை கொண்டார்கள் போட்டிருக்க. இது அச்சு வேற ஆணி வேற நமக்கு தெரியல அப்படின்னா ஆபத்து நமக்கு மயிரிழையில காத்திருக்குன்னு அர்த்தம். உண்மையா சொல்றேன். இப்ப தெரியுதா
2000 வருஷத்துக்கு முன்ன ஏற்றுக்கொண்ட குடும்பம் எப்படி வாழ்ந்துச்சுன்னு எல்லா அப்டேட்டும் பண்ணிடுறோம்ல. எல்லா அப்டேட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் தானே. 3G to 4G 5G, அப்புறம் என்ன ஜி வந்திருக்குன்னு தெரியல. மோடிஜி தான் வந்திருக்கிறார். சொல்றேன், அன்போட சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொண்டது உண்மையானால், இப்ப சொல்றேன், நீங்க கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால் 2 விதமா நம்ம பூமியில வாழணும். 1 நீதிமானா, 2 கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களா. இது 2 செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க தான் வருவாங்க. அவங்க அதான் செஞ்சாங்க. யார் வீட்டுக்கா போய் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க? யாரையாவது இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் போய் பாடினாங்களா? யார் வீட்லயாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த குடும்பம் தன் வீட்டில நீதிமானாகவும் வேதத்தை கை கொண்டு வாழ்ந்த ஒரே ஒரு காரணத்தினால அந்த ஊராரில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் வேதத்துல 2000 வருஷத்துக்கு முன்ன ஏற்றுக்கொண்ட உண்மையான கிறிஸ்தவ குடும்பம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நீங்க ஏற்றுக்கொண்டீங்களான்னு பாருங்க. நீங்க நீதிமானா? பால் மறக்க பண்ணின பிள்ளை எப்படி வளர்த்தாங்க பாத்தீங்களா தாய். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கு அந்த சாமுவேலை குறிச்சு, இப்ப நேரம் இல்லை எல்லாம் சொல்ல. பால் மறக்க பண்ணின பிள்ளையை கொண்டு வந்து சர்ச்சில் விட்டா கர்த்தரை பணிந்து கொண்டான் போட்டிருக்கு. நீங்க நீதிமானா? நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமான். ஊர் பாவம் செய்யட்டும், ஊர் அநியாயம் செய்யட்டும், ஊர் கல்லெறியட்டும், ஊர் தீவிரவாதமா இருக்கட்டும், நீ யார்? நீ ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நீ தேவனுடைய சிநேகிதனா மாறணும். நீ என்னுடைய சிநேகிதன் இயேசுன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. என் ஃப்ரெண்டு ஜீசஸ் சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளல. இயேசு உங்களை பார்த்து சொல்லணும், யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய சிநேகிதி, நீ என்னுடைய சிநேகிதன். எப்ப சொல்வார்னா நீதிமானா வாழ்ந்தாதான். 2வது சொல்றாரு, அந்த குடும்பத்து மேல நான் அன்பு வச்சிருந்தேன், அந்த குடும்பம் என் மேல அன்பு வச்சது நான் சொல்ல மாட்டேன். இயேசு அந்த குடும்பத்து மேல அன்பா இருந்தாரா? இதாங்க சத்தியம், இதுதாங்க ஜீவன். இதெல்லாம் இல்லாம சும்மா ஆக்ட் பண்ண வேண்டாம். நீங்க மத்த சர்ச்சை கம்பேர் பண்ண வேண்டாம், மத்த கிறிஸ்டியானிட்டியை கம்பேர் பண்ண வேண்டாம், மத்த சபையை கம்பேர் பண்ண வேண்டாம். கம்பேர் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுடைய வார்த்தையை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. இல்லனா ஃபூலிஷ் லைஃப், முட்டாள்தனமான வாழ்க்கை நம்ம வாழ்வோம். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? மரணத்துக்கு எதுவா இருந்தாலும் இயேசு வருவாருங்க. நீங்க கூப்பிட்டு இல்ல, அவரே வருவார். நீதிமான் வீட்டுக்கு அவர் பிரவேசிப்பார். அதாங்க நல்ல தெய்வம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே நான் இனிமேல் உங்களை உண்மையா ஏற்றுக்கொள்ள போறேன். உண்மையா ஏற்றுக்கொள்றது நான் நீதிமானா வாழ போறேன், கற்பனைகளை கை கொண்டு வாழ போறேன். இது 2 தாங்க. இதுதான் எனக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையே தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையே தருவானே. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையே தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையே தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாணி செய்வேன் அனுதினமோ, பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பாணி செய்வேன் அனுதினமோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படித்தான் பூமியில வாழணும். ஆரம்பத்தில் கையை உயர்த்தி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் சொன்னோம். நீதிமானாகவும் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து சுற்றி இருக்கிற ஜனங்களை, ஏராளமான ஜனங்களை, விக்கிரக கோட்டைக்கு ஓடி வருகிற ஜனங்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வதற்கு வார்த்தையை தந்தீர். உமக்கு நன்றி. நீர் மகிமைப்படும். அப்பிரயோஜனமானவன் கடமையை செய்ய கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் கோடி நன்றிகள். எல்லா துதி கன மகிமை உமக்கே. மீட்பராம் இரட்சகராம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு அறிவிப்பு இந்த காணிக்கைக்கு முன்னால் அவங்களுக்காக ஒரு